அனைவருக்கும் வணக்கம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. இந்த பதிவில் பார்க்க போற படம் எக்கோ, ஒரு மலையாள படம் தான். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மலையாளம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக வினீத், நரேன், சந்தீப் பிரதீப் நடிப்பில் கிஷ்கிந்தா காண்டம் படத்தை எடுத்த இயக்குனர் தின்ஜித் ஐயா தன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள படம் எக்கோ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதையே கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய காட்டுக்குன்னு அப்படின்னு ஒரு அழகான மலை கிராமம். மலை உச்சியில ஒரு வீடு. அந்த வீட்டில் தனியா ஒரு லேடி, வயதான லேடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு மலாத்தி சேத்தாத்தி என்கிற ஒரு வயதான பெண். அவரை பார்த்து கொள்ள பியூஷ் என்கிற ஒரு இளைஞன் அங்கே தங்கியிருக்காரு, ஒரு கேர்டேக்கர் மாதிரி. மலை உச்சியில இருந்து கீழே இறங்கி வந்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போவதே மலாத்தியின் மகன் அனுப்பும் பணத்தை வாங்கிட்டு போறாரு. இந்த சூழல்ல மோகன் போத்தன்னு ஒருத்தர், அவர் தான் வினீத், ஒரு வேலையா அந்த காட்டுப்பகுதிக்கு வந்து தனியா காட்டுப்பகுதியில கூடாரம் அமைச்சு தங்குறாரு. 3 மாசத்துக்கு பின்ன அவர் கொல்லப்படுறாரு, இறந்து போயிடுறாரு. அவரோட உடல் ஆனா கிடைக்கல. சில மாதங்கள் கழித்து நரேன் இது குறித்து விசாரிக்க அங்கு வராரு. பியூஷ் உட்பட சிலரிடம் விசாரிக்கிறாரு. நரேன் அங்க வந்ததோட நோக்கம் வந்து குரியாச்சன் குறித்து தெரிந்து கொள்ளதான். யார் இந்த குரியாச்சன்னா, அந்த குரியாச்சன் ஒருத்தர் அந்த பகுதியில் மறைஞ்சு வாழ்வதாக பலரும் நம்புறாங்க. நிறைய பேர் அவரை தேடுகிறார்கள். மலாத்தியை தனியாக குடிவைத்ததே குரியாச்சன் தான். அவருக்கும் மலாத்திக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பலரும் குரியாச்சனை தேடுகிறார்கள்? நம்ம ஒரு வினீத்தை கொன்னது யாரு என்ற கேள்விகளுக்கான விடை தான் மீதி கதை. கிஷ்கிந்தா காண்டம் படத்தை இயக்குனர் தின்ஜித் ஐயா தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அரிய வகை நாய்களை இனப்பெருக்கம் செய்ய வைத்து அவற்றை விற்கும் நபராக இருப்பவர் குரியாச்சன், அவரது நண்பராக வரும் வினீத். இருவருமே சேர்ந்து மலேசியாவுக்கு ஒரு அரிதான நாய் இனத்தை தேடி போறாங்க. அங்கு நடக்கிற காட்சிகள்லாம் மிரட்டலா இருக்கு. நாய்களை ஒவ்வொரு முறையும் க்ளோஸ்அப்பில் காட்டும் போது மிரட்டலா இருக்கு. நம்மளை பயமூர்த்தி இருக்காரு இயக்குனர். அந்த அளவுக்கு நாய்களின் ஆக்ரோஷத்தை காட்சிப்படுத்தி இருக்காரு இயக்குனர். முதல் பாதியில பியூஷான சந்திப்புக்கு பெரிய வேலை இல்லை. ஆனா 2ஆம் பாதியில அவர் கதையை தாங்கி செல்லும் அளவிற்கு அவரது கதாபாத்திரம் அமைந்துள்ளது. அமைதியான இளைஞராக அறிமுகமாகி ஆக்ரோஷம் காட்டும் இடங்களில் சந்திப்பு நடிப்புல மிரட்டி இருக்காரு. வினீத்துக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் ரோலு. அவரை விட ஒருபடி மேலே ஸ்கோர் பண்றாரு சௌரப். அவர் தான் குரியாச்சன் ரோலை பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்லோ பேண்ட் த்ரில்லர் கதையாக படம் நகர்வதால அவற்றை உன்னிப்பா கவனித்து பார்க்கணும். பாதுகாப்பிற்கும் கட்டுப்பாட்டிற்கும் உள்ள வேற்றுமை என்ன என்று குரியாச்சன் கூறும் ஒரு வசனம் கிளைமேக்ஸ்ல லிங்க் ஆகுது. மிரட்டலா இருக்கு. என்ன நடக்குது, ஏன் நடக்குது என்ற கேள்விகளை முதல் பாதியில் கொடுத்து 2ஆம் பாதியில் அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும் போது பிரமிப்பா இருக்கு. மலாத்தி கதாபாத்திரத்துல பியானோ மொமின் யதார்த்த நடிப்பை அருமையான வெளிப்படுத்தி இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல சண்டையிடும் காட்சிகள்லாம் பரபரப்பின் உச்சமா இருக்கு. இறுதி வரை சில சஸ்பென்ஸ்களை மெயின்டைன் செய்வதில் வெற்றி பெற்றிருக்காரு இயக்குனர். இந்த படத்தோட ரைட்டிங்கு பாகுல் ரமேஷ். சாலிடான ரைட்டிங்கு. எல்லா கதாபாத்திரங்களையும் ரைட்டிங்கில் எழுதி எடுத்திருக்காரு. இவர் ரைட்டிங் பண்ண ஏற்கனவே எடுத்த படமான கிஷ்கிந்தா காண்டம், கேரளா கிரைம் ஃபைல் ரெண்டுமே தரமான சம்பவங்கிறதால இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகளை இயக்குனர் தின்ஜித் ஐயாத்தனும் பாகுல் ரமேஷும் பூர்த்தி செய்திருக்கார்கள் தான் சொல்லணும். இந்த கதைக்கெல்லாம் செட் அவுட் பண்ணப்பட்ட ஜியோகிராஃபியை வேற லெவலு. ஒரு அருமையான லொக்கேஷன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. ரைட்டரான பாகுல் ரமேஷ் சினிமோட்டோகிராஃபருங்கிறதுனால 2 மணி நேரம் 7 நிமிஷம் மலை உச்சிக்கே நம்ம போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய படம் தான் எக்கோ.
ஸ்டன்னிங்கான விசுவலை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. முஜீப் மஜித் அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. சில இடங்களில் அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எடிட்டர் சூரஜ் அவரோட பங்களிப்பு பிரமாதமாக கட் பண்ணி எடுத்திருக்காரு. இருக்கு ஆனால் இல்லை ஆனால் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸோட மைண்டை செட் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த எப்பவுமே இந்த மலாத்தி மலை மேலேயே தங்கியிருக்கியே, எதுக்காக மலை உச்சியில ஒண்டியா தங்கியிருக்க, கீழே இறங்கி வந்து நார்மலாக டவுனுக்குள்ளே நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அவங்க அந்த பாட்டி இல்லை, நான் அந்த வீட்டில் ஒத்தையாதான் மேலே தான் இருப்பேன், அந்த மாதிரி பாட்டி, அந்த மலாத்தி பாட்டி எதுக்கு அங்கேயே தங்கியிருக்கு? கூட இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் பியூஸ் உண்மையாலே யாரு? இந்த பாட்டியோட வீட்டுக்காரருக்கு என்னதான் ஆச்சு? இவங்களை பார்க்க வரக்கூடிய சில பேரோட ஆக்சுவலான இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் பல விஷயங்களை போக போக பல மர்ம முடிச்சுகளை செட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தருணத்தில் அதுக்கான பதிலை ஆங்காங்கே சொல்லும்போது நமக்கு இது வேற லெவல் படம்னு தோணுது. ஒரு டெட் ஸ்லோ ட்ராமா மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் எக்கோ. ஒரு காமெடி கமர்ஷியல் படம் பார்த்துட்டு கைத்தட்டி விசில் அடிக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்காது, இல்லைன்னா புரியாது. ரொம்பவும் உன்னிப்பா கவனமா சிந்தனைய செதற விடாம இந்த படம் பார்த்தா, இந்த படம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தரமான சம்பவம் தான் எக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல பல.